Hi guys, good morning. Welcome to our channel. மார்னிங் என்ன பண்ணலாம் ஸ்கூல் பசங்களுக்கு என்ன ரெசிபி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வீடியோவை. குக்கர்லேயே பொன்னாங்கண்ணி கீரை சாதம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பொன்னாங்கண்ணி கீரை சாதம் தான் பசங்களுக்கு லஞ்சில் வச்சு விட்றதுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நெய், ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, நம்ம வீட்லேயே பறித்த பொன்னாங்கண்ணி கீரை. ஹெல்த்தியாகவே கொடுங்க பசங்களுக்கு கொடுக்கையில். 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாக கொடுங்க. நெய் சூடாகட்டும். நெய் சூடாகிடுச்சு. ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பூண்டு 3 போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயமும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வதக்கி நல்லா ப்ரௌன்ஸாக ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும்னா 2 கல் உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக கல் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா டக்குன்னு வதங்கிடும். ஒரு டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற்றி ஊற வைங்க. நல்லா தக்காளியை வதங்க விடணும். டெய்லி நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆகும் பாருங்கள். நமக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது கூட லைட்டாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ அதை சொல்ல மறந்துட்டேன். மஞ்சள்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ வதக்குங்க. நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு வதக்கணும். இப்போ என்னன்னா கீரையை கொஞ்சம் போட்டு வதக்கணும் இந்த நெய்யிலே. பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வை நல்லா மேம்படுத்தும். தோலுக்கு, கூந்தலுக்கு எல்லாத்துக்குமே பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப நல்லது. உடல் சூட்டை வந்து நல்லா தணிக்கும் பொன்னாங்கண்ணி கீரை. இது வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பொன்னாங்கண்ணி கீரையும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஊற வச்ச ரைஸும் பருப்பையும் சேர்த்து இப்போ நம்ம குக்கரில் போடுறோம். கீரை நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் அதில் சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு லைட்டாக நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தண்ணி அளவு பார்த்து ஊற்றணும். தண்ணி அரிசி போட்டு அது கூட கிண்டியாச்சு. லைட்டாக பச்சை மிளகா போட்டிருக்கோம். உரப்பு உங்களுக்கு பத்தனாலாம் லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் குழந்தைய சாப்பிட்றது அதனால் உரப்பு போடலை. காரம் சேர்க்கலை. காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் சாப்பிடுவாங்க. 2 டம்ளர் ஊற்றிட்டு 3 டம்ளர் தண்ணி. தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, அதே நல்லது. மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இன்னும் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட லைட்டாக சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்போ அது கொஞ்சோண்டு தான் வதங்குறதுக்கு போட்டோம். இப்போ சால்ட் சேர்க்க போகிறோம்.
பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு. நான் கொஞ்சமாக போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு சரி பாருங்கள். உப்பு போட்டு சரி பார்த்துட்டு இப்போ குக்கரை மூடிடணுங்க. குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி குக்கரை மூடி நல்லா தண்ணி வச்சு கழுவிக்கோங்க. இப்போ மூடும் குக்கரை. போட்டதுக்கப்புறம் குண்டு போடுங்க. ஒரு 3 விசில் அடிக்கட்டும். அதோட ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பொன்னாங்கண்ணி சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பொன்னாங்கண்ணி கீரை சாதம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுங்க. ஈஸியாக இருக்கும். வெறும் 15 மினிட்ஸில் செய்கிறது தான். செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.